லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உச்சநீதிமன்றம் நேற்று சந்திரபாபு நாயுடு அவர்களை கண்டித்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இன்னும் வெளிப்படையாக வரலை, இன்னும் ஆய்வு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறத இந்த தலைவர்கள் நிப்பாட்டணும்னு சொல்லி பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது சரியான கண்டனமான அந்த உச்சநீதிமன்றம் தன் கடமையை செவ்வனே செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, சந்திரபாபு நாயுடு ஏன் இப்படி ஆகி போயிட்டார் அப்படின்னா, எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன்னா கதையாக நமக்கு அவரை அந்த மாதிரியான ஒரு மனுஷனாக அவரை நம்ம பார்க்க முடியல. அவர் எவ்வளோ ஒரு லீடர், அவருடைய காலகட்டத்தில் ஆந்திரா வளர்ந்த விதம், ஐடியில் அவர் தூக்கிட்டு போனது, இதெல்லாம் யோசிக்கும்போது அந்த அவ்வளோ பெரிய ஒரு டாலஸ்ட் லீடர் ஏன் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிமினல் மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அதில் 3 விஷயம் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. ஒன்று என்னென்னா, அரசாங்கத்திற்கும் லட்டு உருட்டுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரைட். அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்குது, திருப்பதி தேவஸ்தானம் போர்டு. அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க யாருக்கு கொடுக்குறது, யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. இதில் எந்த முதலமைச்சருமோ இல்லை எந்த அறநிலையத்துறை அமைச்சருக்குமோ சம்மந்தமே கிடையாது. அதை அவங்க பார்க்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. சரி, இப்போ தம்பி அதில் என்ன அப்படின்னா, இந்த பால் அந்த நெய்யில் கொழுப்பு சம்மந்தமாக ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் அதில் ஸ்டாண்டர்ட் வேல்யூ எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் S1, S2, S3, S4, S5 அப்படின்னு ஒரு 5 கேட்டகரி இருக்குது. அதில் தான் எது என்னங்கிறத சொல்கிறாங்க. பட் இந்த லேபு ஆய்வில் கூட அந்த ரிசல்ட்டு நம்ம பார்த்த வரைக்கும் அதில் இது கலந்துருக்குன்னு இன்னும் வரல. தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது அது கலப்படம் இருக்குங்கிறது தான் உண்மையே தவிர என்ன கலந்துருக்குன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் சொல்லலை. இன்னும் ஒரு அனாலிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இதை நீங்கள் அந்த ஜெர்மன் லேபுக்கு தான் அனுப்பணுங்கிறாங்க. அப்போ தான் இதில் அது கலந்துருக்கான்னு சொல்ல முடியும். அந்த வேல்யூ அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா S2வா S3யா, அதாவது சோயாபீனோட இதா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவங்க அந்த வேல்யூ வச்சுருக்காங்க. அந்த வேல்யூவில் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணி இல்லைன்னா இது இந்த மாதிரி தான் கலந்துருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. அது கூட மாறுபடலாம். ஏன்னா அவன் வச்சுருக்க வேல்யூ வேறு, நம்மளுடைய இதுகளுடைய வேல்யூ வேறு அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் விஷயம் ஒன்று. இப்போ உள்ளபடி என்ன கேட்டால், சந்திரபாபு நாயுடு தானே இதுக்கு பொறுப்பு வைக்கணும். யார் ஒருத்தர் யாருடைய நம்பிக்கையும் எந்த நம்பிக்கையையும் துன்புறுத்தக்கூடாது. இப்போ இதில் பாதிக்கப்பட்டது யார்? அந்த லட்டு சாப்பிட்ட எல்லாருக்கும் மனசுக்குள்ளே நம்ம சாப்பிட்டதில் இருக்குமோன்னு ஒரு வந்திருக்கும். இதுக்கு காரணம் யார்? இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த மதத்தை வைத்தாதான் அரசியல் பண்ண முடியுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்கன்னு பார்க்கலாமா? அதாவது அவங்க கூட்டணி வச்சுட்டாங்கல்ல, திரும்ப அவ்வளோதானே. சகவாச தோஷம்னு நம்ம இதில் சொல்லுவாங்க ஒன்று. அதை நல்லா சொன்னவர் ஏசுநாதர் சொன்னார், நீ யார் அப்படின்னு சொல்லணும்னா உன் நண்பனை காட்டு, நான் உன்னையும் சொல்லிடுவேன் அப்படின்னாரு. இது உளவியல். ரைட். இப்போ பாருங்கள், சந்திரபாபு நாயுடு ஒரு உண்மையாக சொல்ல போனால் ஒரு அன்றைக்கு தலைவர் கலைஞரோட ஒரு கட்டத்தில் தலைவர் கலைஞர் திமுகவுக்கு மட்டும் தலைவர் அல்ல, தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்னு பேசின ஒரு மனுஷன் இன்றைக்கி போய் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயம். ஒருவேளை தம்பி நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலே நடந்திருந்தா கூட ரைட், அதுக்கு ஒய்எஸ்ஆர் பொறுப்பு கிடையாது. ஓகே, ஏன்னா தேவஸ்தானம் முடிவு பண்ணியிருக்கு. அப்போ இதில் உறுதியாக ஒன்று நடந்திருந்தால் கூட நீங்கள் அதை மறைமுகமாக ஆய்வு செஞ்சு யார் அப்படிங்கிறத பிடிச்சி தண்டனை கொடுத்துருக்கணுமே தவிர, இதை போய் இவ்வளவு வெளியில் நீங்கள் மக்களை அவமானப்படுத்துகிறீங்களே. அந்த நம்பிக்கை உள்ளவங்க சாப்பிட்டவங்கலாம் இப்போ என்ன ஆவாங்க, என்ன நிலைமை, என்ன நம்பிக்கை? அப்போ இதுக்கான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகவாச தோஷம்தான், பிஜேபி தான். அதனால தானே அவர் அதை மதத்தை எடுத்துகிட்டு போகிறார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் இத்தனை வருஷம், ஏறத்தாழ 40 வருஷம் நினைக்கிறேன் அவருடைய ஜெகன்மோகன் அவர் பதவி ஏற்றதுலேருந்து அவர் மீது ஒரு கிறிஸ்தவ அடையாளம், அதனால கூட இந்த அரசியல் பண்ணுறாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. இல்லை, நான் அது அப்படி நீங்கள் பண்ணணும்னா கூட அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறேன் நான். நீங்கள் திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிறதே அட்டானமி பாடி,
அதில் நீங்கள் எப்படி போய் ஒய்எஸ்ஆரை கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஒய்எஸ்ஆர்னு இல்லை, நீங்கள் யாரையும் சப்போஸ் இவர் காலகட்டத்தில் நடந்திருந்தால் கூட நம்ம சந்திரபாபு நாயுடு கேள்வி கேட்க முடியாது, அவங்க தான் பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்திற்காக மக்களினுடைய நம்பிக்கையையும் நாசம் பண்ணி அந்த திருப்பதிக்குன்னு இருந்த ஒரு மகிமையும் எடுத்து கொண்டாடி ரைட் வீணாக போயிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. பவன் கல்யாண் இதோட ரொம்ப ஆக்ரோஷமாலாம் செயல்பட்டார், தியானம் இருந்தார். அவரை மானங்கட்டத்தனமாக எல்லாரும் கேள்வி கேட்டான், இது என்னது, எதுக்கு இந்த வேஷம், ரொம்ப சீரியஸான விஷயம் லட்டு, நீங்கள் காமெடியாலாம் ஆக்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு காமெடி ஆக்கிட்டார். அவர் காமெடி ஆக்குனது அவர் தான். இப்போ காமெடி நடிகராக இருக்கார் பவன் கல்யாண், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு எதுக்கு போய் அந்த வேலை, உனக்கு தெரியுமா இதுதான் நடந்துச்சான்னு? சார் ஒன்று என்னென்னா, நீங்கள் பரிகாரம் தேடினதுனால தின்னம் வயிற்றில் இருக்கிற லட்டு கொழுப்பெல்லாம் வெளியே வந்துட போதா இல்லையா? ஒரு தவறு நடக்கக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அது ஒரு கோயிலினுடைய சன்னிதானம் அப்படின்னு பார்க்கப்படுகிற அது எந்த மதத்திற்கானதாக இருந்தாலும் அதை தவறு நடக்கக்கூடாது. நடந்தாலும் அதற்கானத நடவடிக்கைகளை நேர்மையாக எடுக்கணுமே ஒழிய இந்த மாதிரி ஒரு அரசியல் லாபத்துக்காக இப்படி போய் நாசம் பண்ணுறது. பவன் கல்யாணம் நல்லா கேட்டார் நடிகர் பிரகாஷ்ராஜ். அது இப்போ அவர் கேட்ட கேள்வி நியாயமானது, இவரால் பதில் சொல்ல முடியல. இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வெளியே வந்துட்டார். அவர் முன்னாடி வகித்த அந்த அமைச்சர் பதவி, அந்த துறைகளே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வழக்கு தொடர்ந்தது வந்து நேற்று விசாரணைக்கு வந்தது. 22ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, ஏன்னா தமிழ்நாடு முதல்வரே செந்தில் பாலாஜி அவர்களை தியாகி ரேஞ்சுக்கு பாராட்டுறாரு. அப்படிங்கும்போது இந்த விசாரணை வந்து ஒரு நேர்மையாக நடக்காது, காவல்துறையுடைய தலையீடு இருக்கும், அதனால் வந்து இந்த விசாரணையை வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதில் வந்து முதல்வருடைய அந்த வார்த்தை வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு சர்ச்சையான விஷயமா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அவர் சொன்னது வந்து என்ன அப்படின்னா, இயக்கத்திற்காக அவர் செஞ்சத தியாகம். அதாவது அவரை வந்து ஏன் ஒன்றுமில்லாத ஒரு சாமானியமான வழக்கு, முடித்து வைக்கப்பட்ட வழக்கு, அதில் பல ஆயிரம் கேள்விகள் இருக்குது, இவ்வளோ தூரம் அதில் அரசியல் போகிறதுக்கு என்ன காரணம்னு. முதல் எஃப்ஐஆரில் இவர் பேர் கிடையாது, செந்தில் பாலாஜி பேர் கிடையாது. அவர் டிடிவியினுடைய கேம்புக்கு மாறும்போது 2018க்கு பிறகு 19 தான் அவர் பேரை உள்ளே சேர்க்குறாங்க. ரைட். அப்போ ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு அரசியல் வழக்காகவே அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் என்ன அப்படின்னா, அதாவது இதுவரைக்கும் பிஜேபி இல்லாத கட்சிகளில் யார் வீட்டுக்கெல்லாம் இடி, யார் வீட்டுக்கெல்லாம் அந்த வழக்கு பிஎம்எல்ஏ எல்லாம் ஐடி சிபிஐ போயிருக்கோ, இதில் ஏறத்தாழ 80-90% பேர் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க. அதுக்காக தான் அந்த ரைடே. இன்னொன்று, இது இப்போ ஒரு கேவலம் இந்த பாரதிய ஜனதா கட்சி. இந்த அம்மா இங்கே பெரிய யோக்கியம் மாதிரி பேசிட்டு தெரிஞ்சுது ஒரு அம்மா, இந்த புலவர் நிர்மலா சீதாராமன். கொடுமை. சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க 8000 கோடி அந்த அம்மா மிரட்டி காசு வாங்கியிருக்கு. ரைட். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ரைட் இவர் வந்து அவ்வளவு அழுத்தங்களை தாங்கிய போதும் நேர்மையாக அவர் வந்து, ஏன்னா அவர் டார்கெட் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுல திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கணும். அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் அதற்கு அவர் வழி கொடுக்காமல் ஒரு உறுதியோடு இருந்து நின்றுருக்காரு. அப்படிங்கும்போது அதை அவர் பாராட்டுறார். ஒரு தலைவராக, ஒரு இயக்கத்தின் தலைவராக அந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய இதை பார்க்குறாரு. நீங்கள் ரெண்டையும் போட்டு அவர் முதலமைச்சராக தான் அதை பேசினார். அவர் அப்படியே அறிக்கை விடல, தமிழ்நாடு சிம்பலோடு அந்த அறிக்கை வரல. ரைட். அவர் கட்சி தலைவராக அவரை பார்த்துருக்கிறார், ஒரு தொண்டன் இந்த தூரம் இருந்திருக்கிறார். அப்படிங்கும்போது அதை பாராட்டியிருக்கிறார், அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் பாஜக வந்து இந்த வழக்கில் வந்து எளிதாக விடுற மாதிரி இல்லையே. அதாவது வேறு மாநிலத்துக்கு மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஹேமந்த் சோரனோ இது போன்ற ஜாமீனில் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நெருக்கடி கொடுக்கல. ஆனால் இவரை வந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, வேறு மாநிலத்துக்கு மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, மீண்டும் சிறையில் வைக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? இல்லை, அது வந்து இனிமேல் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நீங்கள் சும்மா ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டு போய் சிறையில் வச்சிட முடியாது. அப்படி வைக்கணும்னா அது வந்து உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒத்து போகும்னு எனக்கு தோணலை. ரைட். இதுக்கு முன்னாடி இருந்ததே அதிக நாள், 471 நாள் ஒரு மனிதனை எந்த விசாரணையும் இல்லாமல், கையில் ஒரு சார்ஜ் ஷீட்டு கூட இல்லாமல், குற்றப்பத்திரிகையை கூட தாக்கல் பண்ண முடியாமல், இப்போ அதான் அவர் நீதிமன்றம் சொல்லுச்சு, ஏங்க 2000 பேர் அது இல்லாமல் இன்னும் பல பேரை நீங்கள் விசாரிக்கணும்னா 4 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அவரை சிறைச்சாலையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க, பெயில் இஸ் த ரூல் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தம்பி, இது பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. அதாவது
எப்படியாவது திமுகவினுடைய பேரை கெடுக்கணும், திமுக தலைவரினுடைய அந்த வேகத்தை குறைக்கணும், பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைஞ்சதில் ஒரு பைவோற்றல் எலமெண்ட் தலைவர் அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும். இது எல்லாம் தான் அவர்களுடைய நோக்கம். அதுக்கு நேர்மாறான மெசேஜை தான் தலைவர் சொல்கிறார். அவரை வந்து நான் பழையபடி இப்படி அமைச்சர் ஆக்கியிருக்கேன் அப்படின்னா, நீ எனக்காக வந்து ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினச்சேன்னா அவனுக்கு நான் வந்து உறுதியாக கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அதுதான் தலைவர் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து உச்சநீதிமன்றம் இவங்களுடைய ஆட்டத்தை எல்லாத்தையும் ரசிக்கும்னு நான் தோணலை. அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவரை பாலாஜியை, செந்தில் பாலாஜியை கரூரில் அண்ணாமலையை தோக்கடித்த பிறகுதானே இந்த வழக்குகள்லாம் வருது. அப்போ புரியலையா உங்களுக்கு? அதாவது இவரை கைது செய்வார்னு முதல்ல அந்த அவர் தான் சொன்னார், அண்ணாமலை தான் சொன்னார். அப்போ இது திட்டமிடப்பட்டு ஒரு இது நடக்கும்போது எல்லா தலைவனுக்கும் உள்ள ஒரு பங்கு தான் அது, அவருக்குள்ளே கடமை தான் அது. தன்னுடைய தொண்டன் வேண்டுமென்று பழிவாங்கப்படுகிறான் என்கிற போது அந்த தொண்டனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய பொறுப்பும் எல்லா தலைவனுக்கும் உண்டு. தலைவர் தளபதியார் அதைத்தான் செய்திருக்கிறார். இப்போ தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 50 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வரலாற்று சம்பவமாக 4 பட்டியலின அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக கோவி செழியன் அவருடைய அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு ரொம்ப பாராட்டப்படுது. குறிப்பாக இது வந்து ஆளுநருக்கு வைக்கப்பட்ட செக் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பரவாயில்ல. ஏன்னா அவர் வந்து சனானந்தத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாரு, விழாவில் சித்தாந்தங்களை எடுத்துரைக்கிறாரு. அவரை வந்து டார்கெட் பண்ணி தான் இவருக்கு இந்த உயர்கல்வி பொறுப்புலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பரவாயில்ல பேசப்படுது இல்லை? அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது ஒரு ஹைபாத்திசிஸ், அது இப்படி நடந்ததனுடைய விளைவு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த மக்கள் பட்டியலின மக்களில் வந்து முதல்ல அமைந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய இதில் சத்யவாணி முத்தம்மா வந்து அமைச்சர். 9 அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் சத்யவாணி முத்தம்மா. அவங்க கையாண்ட 9 துறைகள் அது இன்றைக்கி எவனுக்குமே தெரியாது, நிறைய தெரியாது. ரைட். எதுக்காக ஆதி திராவிடர் நலத்துறையை ஆதி திராவிடர்கிட்ட கொடுக்குறது அப்படின்னா, இப்போ அந்த ஸ்கீம் அங்கே இருக்க திட்டங்களை தேடி வர்றவங்க இருக்காங்கல்ல ஆதி திராவிட மக்கள், அவங்களுக்கு வந்து வேறொரு சாதிக்காரர் அதில் உட்கார்ந்துருந்தால் ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது. நம்மளே ஒருத்தர் இருக்காராங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நடைமுறை எளிதாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது கொடுக்கப்பட்டது. அது விமர்சிக்கப்படுகிறது. ரைட். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இந்த உயர்கல்வியை மட்டும் இல்லை, ஹியூமன் ரிசோர்ஸ் இதுவுமே வந்து சகோதரிகிட்ட தான் கொடுத்துருக்காங்க, கயல்விழி செல்வராஜ் அவங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தமிழ்நாட்டினுடைய 2 முக்கியமான துறைகள் நமது பட்டியலின சகோதரர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதில் சகோதரர் கோவி செழியன் ஒரு நீண்ட நாள் தலைவரோடு பயணித்தவர். அந்த வகையில் வந்து அவருக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னு கொறடாவாக இருந்தவர். அவருக்கு கோவி செழியன் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாராட்டு பத்திரம் தான் அது. பட் அதுக்கு பின்னாடி இந்த அரசியல்லாம் இருக்குது. ஆளுநருக்கு இருக்குது, பட்டியலின மக்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கப்படுவது. இதுவரைக்கும் திராவிட இயக்கங்கள் வந்து இப்படியெல்லாம் செய்யலைன்னு சொல்லிகிட்டு இருந்த வரைக்கும் எல்லாத்துக்குமான ஒரு முடிவு அதில் வருகிறது. இல்லை, இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ விசிகா தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 4 அமைச்சர்களை நியமிக்கப்பட்டது கூட விசிகாவுடைய அழுத்தம், நிர்பந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை, விசிகா தான் அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அண்ணன் நாங்கள் வந்து இது இன்றைக்கி கேட்கலைங்க, எப்பவும் கேட்டுட்ருக்கோம், அதை கேட்க வேண்டிய நேரமும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ரைட். அதுக்கு பிறகு அது 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 வந்து நல் அண்ட் வாய்டு அப்படின்னு நம்ம லீகல் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. அது அதோட முடிஞ்சுது. திரும்ப வாயை திறக்கிற வரைக்கும் தான் அந்த சலனங்கள் எல்லாம். அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், இது வந்து இதுதான், நாங்கள் வந்து திமுக கூட்டணி தான், இந்த கேள்வி இப்போ எழவே இல்லை, அது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். ஸோ அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதான் சொன்னேன். அதாவது தலைவர் பார்த்தது ஒரு விசுவாசி, அவர் ஒரு டாக்டரேட், ரைட்டு, சட்டத்தில் ஒரு டாக்டரேட் முடித்தவர், அவருக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குறாரு தலைவர். உள்ளபடி சொல்லப்போனால் துணை முதலமைச்சராக சகோதரர் உதயநிதி நியமிக்கப்பட்டதை விட இதுதான் பாராட்டப்பட்டிருக்க வேண்டும், பெரிதாக பேசப்பட்டிருக்க வேண்டும். ரைட். பட் நம்ம மேலே இருக்கிற வைத்தறிச்சல், நம்ம மேலே இருக்கிற வன்மம், அதை மட்டும்தான் பேசுகிறாங்க அரசியல். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ரைட். இன்மேல் வரக்கூடிய எந்த ஒரு ஆட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி, நாமே தொடர்ந்தாலும் சரி, அடுத்த ஆட்சி அமைப்பாக இருந்தாலும் அதற்கான ஒரு பெரிய ஒரு நுழைவு வாசல் இது திறந்து விடப்பட்டிருக்கு.
இது வந்து ஒரு மாடல். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரர் கோவிச்செல்லினா இருக்கட்டும், அதே மாதிரி பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவரும் வந்து ஒரு நீண்ட நாள் விசுவாசி. ஸோ எனக்கு தெரிஞ்சு தலைவர் வந்து அந்த மாதிரி தான் ஒரு இது கொடுத்துருக்கிறாரு. பட் அதன் பின்னால் இந்த பரிமாணங்கள் இருக்கிறது, அதை நாம் மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ வட மாநிலங்களில் தான் அந்த ஒரு கருத்தியல் பேசும்பொழுது அடிக்க பாயிறது, விவாதங்கள் ஏற்படுறது, முட்டிக்கொள்றதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு திராவிட கருத்தை பேசும் பொழுது ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து அடிக்க போகிறாரு மதிவதினி அப்படிங்கிற அந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களை. இப்போ தமிழ்நாடுடைய நிலை வந்து வட மாநிலங்கள் போல மாறிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் அவரை ஏன் கைது செய்யாமல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மாறாது, ஒரு நாளும் வந்து தமிழ்நாடு அப்படி மாறாது. இப்போ நீங்கள் இது இந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனம் இருக்குல்ல, ஒரு கேவலமான ஒரு மணல். தம்பி ஒன்று கேட்குறேன், இப்போ அந்த கருத்தை வந்து ஒரு 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 பையன் பேசலாம் அப்படின்னா கூட அது வேறு மாதிரி, ரைட்? இது தமிழ்நாட்டில் வேறு யாராவது ஒருத்தங்க, அர்ஜுன் சம்பத்துங்கிற அந்த மனநோயாளியை விட்டுருங்க, வேறு யாராவது போய் அப்படி நிற்பாங்களா? ஒரு பெண், இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், பாஜகவில் இருந்து அவங்களுடைய கொள்கையை வலியுறுத்தி ஒரு பெண் பேசினால், ஒருவேளை அளவுக்கு மீறி எங்களை விமர்சித்தால் கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி போய் கேனத்தனமாக நடந்துக்க மாட்டோம். அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடுக்கு இது. எப்படியாவது எங்கேயாவது ஒரு வன்முறையை தூண்டிடணும். வன்முறையை தூண்டுறதுங்கிறது இந்த அரசின் மீது ஒரு இப்போ கேள்வி வருதில்ல, ஏன் இன்னும் அர்ஜுன் சம்பத்? இப்போ அது வந்து என்னென்னா ஒரு ப்ரைவேட் இதில் நடந்தது, ஒரு மண்டபத்துக்குள்ளே நடந்தது, ஒரு டிவியினுடைய நிகழ்வாக நடந்தது. அதுக்குள்ளே அது நடந்ததுனால அது இன்னும் சட்ட ரீதியாக எங்கே வருது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. வழக்கு பதியப்படுமையானால் நிச்சயமாக கைது செய்வோம், அது வேறு விஷயம். ஆனால் இது வந்து உண்மையாக சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சிகளில் இதுவும் ஒன்று. இப்போ தான் எனக்கு தெரியுது, அவருடைய கட்சியில் 277 ரவுடிகளை சேர்த்தது. 177 277 அந்த பேக்ரவுண்டோட அண்ணன் செல்வ பெருந்தகை ஒரு ஃபைலே கொடுத்தார் பத்திரிகையாளர்கள். காரணமே இதுதான். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எங்கேயாவது ஒரு ரப்சர் இருக்கணும். ஏன்னா இந்த ஆட்சி மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்தா உடனே இந்து மக்கள் கட்சி தலைவரை இது பண்ணி விட்டார், வச்சு விட்டார்னு ஒரு கலப்பு கலப்பலாம் அப்படின்னு. தமிழ்நாடு, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மாதிரி ஆட்களை செருப்பு கலத்தி அடித்தாலும் தமிழ்நாடு வரவே. நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.